வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குரிய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணி பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில சுக்கிரன் மட்டும் உட்கார்றாரு. சுக்கிரன் எங்க உட்கார்றாரு? உங்க ராசியிலேயே உட்கார்றாரு. சுயஸ்தானத்துல சுக்கிரன். பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப குரு பகவான் ராசி அதிபன் அப்படின் போது இன்பில்ட்டாவே ஒரு சிறந்த ஆசான், இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள், உயரிய குணங்கள் அப்படின்றது இருக்கும். பெருசா பேச மாட்டாங்க, ஆனா பேசினா ரொம்ப கரெக்டா பேசுவாங்க. ஐ நோ பெட்டர் தன் யூ அப்படின்ற மைண்ட் செட் பாத்தீங்கன்னா தனுசுக்கு இன்பில்ட்டாவே இருக்கு. தான் மட்டும் உயர்றது இல்லாம தன்னை ஹெல்ப் அப்படின்னு கேட்கிற அத்துணை பேருக்கும் ஐடியா கொடுத்து அவங்களை உயர்த்தக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உண்டு, நல்ல மனசு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களை. இப்ப சுக்கிரன் அவங்க சுயஸ்தானத்துல உட்காரும் போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த எண்ணங்களை எல்லாம் மீறி ஒரு சில எண்ணங்கள் தோணும். நான் ரொம்ப நீட்டா இருக்கணும், ரொம்ப டீசெண்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும். அப்ப இந்த எண்ணங்கள்லாம் தனுசுக்கு கிடையாது, இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ பாருங்க பயங்கரமா தோணும். முதல்ல இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு 20% இருக்கு அப்படின்னா இப்ப 10% எண்ணங்கள் வேணும். என்ன நான் பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். 4 பேர் என்னை கடந்து போறாங்க அப்படின் போது என்னை கடந்து போகும் ஒவ்வொரு கால்களும் ஒரு க்ஷணம் நிக்கணும், நின்று என்னை திரும்பி பார்த்து போகணும் அப்படின்ற எண்ணம் வரும். அப்ப ரொம்ப சிம்பிள், நல்லது தானே இது. தன்னைத்தானே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களோட லுக்குக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அவங்களோட ஆட்டிடியூடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட பிஹேவியருக்கு கொடுப்பாங்க, அவங்களோட ஸ்பீச்சை மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட எதெல்லாம் கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது அத்தனையும் நான் மாத்திப்பேன். இதுதான் பாத்தீங்கன்னா சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் சுயஸ்தானத்துல வரும்போது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னா உங்க ராசி அதிபன் குருக்கு பாத்தீங்கன்னா பக கிரகம் தாங்க. இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. அதுக்கும் மேல பக கிரகம், அதுக்கும் மேல 6 மற்றும் 11க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன் பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதிபன் சுக்கிரன் தான். அப்ப ஆப்வியஸ்ல நம்மள ரொம்ப ரொம்ப பிளசண்டா மாத்திப்போம். எதுக்கு? நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன், ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன். என்னோட அவுட்லுக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் ஃபார் மீ. எனக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து கிளையன்ஸ்ல வராங்க. ஸோ நான் ரொம்ப பிளசண்டா இருக்கணும். பிளசண்டா இருந்தா மட்டும்தான் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அவங்க முன்னாடி அதிகமா இருக்குது. என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருந்தா மட்டும்தான் நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு விஷயத்தை பத்தி நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னா 4 பேர் கேட்குறாங்க. நானே ரொம்ப பாத்தீங்கன்னா பிளசண்டா இல்லாம நார்மலா இருக்கிறேன் அப்படின் போது என்னோட இன்டெலிஜென்ட் என்னோட லுக்கோட சேர்ந்து வரும்போதுதான் எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். இது உண்மையா, நிதர்சனமான உண்மை. நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் எனக்கு ஒரு பிளசன்ட் லுக்கு இல்லை, நான் அழகா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாதுங்க. நான் அழகா இருக்கணும், நான் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப நம்மளுக்கு எப்படி அப்படின்னா, நான் எப்படி இருந்தாலும் நான் பார்த்தா ஒரு முறை திரும்பி பார்க்கணும்னு தோணும், என்னை பார்த்தா பிளசண்டா இருக்கணும்னு தோணும், பார்த்தா ஐயோ அப்படின்னு தோணக்கூடாது. அதுக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளோட ஒரு அவுட்லுக், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட யூஷுவல் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு குர்த்தா, ஒரு சாதா ஒரு குர்த்தா போடுவீங்க, ஒரு ஷால் போடுவீங்க, சம்டைம்ஸ் போட மாட்டீங்க, ஒரு சாதா ஒரு போனி டெயில் போட்டு போவீங்க. இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா பெரும்பாலும் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் கிடையாது, அலப்பறை அதெல்லாம் கிடையாது. அலப்பறை இல்லாத அழகு, ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதி, இதெல்லாம் வந்து தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ என்ன நினைப்பீங்க, இல்லை நிறைய கிளைண்ட்ஸில் வராங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஸோ ஐ ஷுட் சேஞ்ச் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நல்ல ஒரு பார்லர் போவீங்க, நல்ல ஒரு ஹேர் கட்டு, நல்ல ஒரு கலரிங், இந்த காப்பர் கலர் மாதிரி பர்கண்டி கலர் மாதிரி பண்ணிப்பீங்க. ஜீனு, டிஷர்ட்டு, அந்த உடையில வந்து நேர்த்தி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்காரிட்டி இருக்காது, நேர்த்தியான டீசெண்டான ஒரு உடை. பார்த்தா மற்றவங்களோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்காது, பார்த்தா ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. அது நல்லதா, சூப்பரான நல்ல விஷயம், தாராளமாக மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி மாற்றிப்பீங்க. மாற்றி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர், சபாஷ் இந்த பிள்ளை ரொம்ப இன்டெலிஜென்ட்பா அப்படின்ற ஒரு பேர் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 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 10 கிளைண்ட் இருக்க இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போய் ப்ளசண்ட்டாக பேசும்போது 4 இன்வெஸ்டர் உங்களுக்கு வருவாங்க. 4 இன்வெஸ்டர் வராங்க அப்படின் போது நம்ம தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைப்படுத்த முடியும், முதன்மை நிலைக்கு கொண்டு வர முடியும், தொழிலை டெவலப் பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு நல்ல லாபம் அப்படின்றது வரும். நல்ல லாபம் வருது அப்படின்னா நம்மளுக்கு கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா கடன் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். கடன் இல்லாத நீ சொத்து பத்து வீடு வாசல் வாங்க முடியும். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி உன்னை எக்ஸ்டர்னலியும் கிடையாது, இன்டர்னலியும் நீ அழகுபடுத்திப்ப அப்படின்னு சொல்ல. இன்டர்னலி எப்படி நல்லா சாப்பிட்ற, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கிற, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிற, வெஜிடபிள்ஸ் எடுக்கிற, இந்த மாதிரி என்னோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தையும் நான் செய்கிறேன். பெருசாக நான் யார்கிட்டையும் பகச்சிக்க மாட்டேன், பகச்சிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முற்பகுதியில் வரக்கூடிய பலன்கள். பிற்பகுதி புதனும் வந்து சுக்கிரனோட இணைகிறார். இணையிற பாவம் என்ன, 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் அப்படின் போது லட்சுமி நாராயண யோகம் ஆக்டிவேட் ஆகிடும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபன் குரு பகவானுக்கு நட்பா பகையா அப்படின்னா பக கிரகம். குரு பகவானோட குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். குரு பகவானோட குழந்தை எப்படிங்க பகையாகும் அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னா குரு பகவானுடைய மனைவிக்கும் தேவேந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். குரு பகவான் அந்த குழந்தைய ஏற்றுக்க மாட்டார். எந்த புருஷன் தான் ஏற்றுப்பாங்க இல்லையா, அவரும் ஏற்றுக்க மாட்டார். ஏற்றுக்காததுனால அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா குருவே இல்லாத ஒரு ஆய கலைகள் 64 பயின்ற ஒரு குழந்தை யாரு அப்படின்னா புதன் பகவான். அதனால தான் பொதுவாக குரு வந்து பாருங்க நார்ம்ஸ், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், குடும்ப கலாச்சாரம், இதெல்லாம் வந்து பாரம்பரியம், இதெல்லாம் சொல்லக்கூடியவர். ஆனால் புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி, புதுசு புதுசாக நான் கண்டுபிடிப்பேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் நடக்கிற அத்துணை ஆக்டிவிட்டீஸ்க்கும் அத்துணை விஷயங்களுக்கும் புதன் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பகை கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து பாருங்க உங்களுக்கு 7 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் அவன் தான். இந்த மாதிரி என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கினேன். அதே மாதிரி என்னோட பேச்சு திறமையை பயங்கரமாக மாற்றிக்கினேன். இன்பில்ட்டாவே புதன் வந்து சுக்கிரனோட இணையறான் அப்படின் போது பேசுவேன், செம்மையாக பேசுவேன். பொதுவாகவே புதன் செம்மையாக பேசுவான். கம்யூனிகேஷனுக்கே ஒரு பிளானட் அப்படின்னா புதன். தனுசு அப்படி பேசாத பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் செம்மையாக பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க அப்படின்னா பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன பேச்சு தலுக்கா பேசுகிறாப்பா அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த தலுக்கு அப்படின்றதுக்கு என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது. அதை டேக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தலுக்குப்பா பேச்சில் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. எக்ஸலண்ட்டாக பேசுவீங்க. பேசுறதுனால உங்களுக்கு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகும். அதுக்கும் மேலே நீங்கள் தொழில் சார்ந்த பல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களை பண்ணிக்கிறீங்க. பயங்கரமாக பேசுறீங்க, கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, கிளையன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதுக்கும் மேலே உங்களோட பார்ட்னர்ஸை, இன்வெஸ்டர்ஸை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் தொழில் மேன்மையடையும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புது புது யுக்திகளை கையாளுவீங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம சாதாரணமாக சொல்கிறது அப்படின்றத விட ரொம்ப எளிமையான விஷயங்க. பூஜைக்கு எண்ணெய் இல்லைங்களா, அந்த 5 கூட்டல் எண்ணெய் அப்படின்றது எல்லாரும் தான் வைக்கிறாங்க. ஆனால் அந்த 5 கூட்டல் எண்ணெய்க்கு ஒரு சூப்பரான ஆடு, அதில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொண்ணு அது வந்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் மகாலட்சுமி வாசம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு. அதனால் அது பயங்கர ஐ கேட்சிங் ஆட்னால நிறைய பேர் அந்த எண்ணெயை வாங்குறாங்க. இப்படி எத்தனை மசாலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த மசாலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணெய் யாருனால வருது அப்படின்னா புதன்னால வருது. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அந்த மாதிரி மசாலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி நிறைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி மக்களை கேட்ச் பண்ணி தொழிலை வளர்த்துறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது தொழிலை வளர்த்துறதுக்கான காலகட்டம் மட்டும் தானாங்க, உங்களோட லைஃப் பார்ட்னரையும் நீங்கள் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணி கைக்குள்ளே இப்படி வச்சுக்கிறதுக்கான காலகட்டம். லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அன்பு மலரக்கூடிய காலகட்டம், காதல் மலரக்கூடிய காலகட்டம், அந்யோன்யம் வரக்கூடிய காலகட்டம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த காலகட்டம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா
பொதுவான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து பாருங்க, திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க, நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.